ஹோலி பைட்ஸ். ஹோலி பைட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் ஆக்சுவலாக. மாதா எவ்வளோ வல்லமையானவங்க, எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, எவ்வளோ ஒரு ந- ஒரு அந்த அவங்களுக்கு பிரியமானவங்கள, அவங்கக்கிட்ட ஜெபிக்கிறவங்கள எப்படி காப்பாற்றுவாங்கன்றதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பாலில் ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். இதை வேறு யாராவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. என்னென்னா, ஃபுட்பாலில் இந்த இப்போ வேர்ல்டு ஃபுட்பாலை உலகத்தில் அதிகமான வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பல முக்கியமான கண்ட்ரிஸ் விளையாடுது, முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப 2 முக்கிய பிளேயர்ஸ் எடுத்துப்போம். ஒன்று வந்து ரொனால்டோ, இன்னொன்று வந்து மெஸ்ஸி. இப்போ ரீசெண்டாக மெஸ்ஸி இந்தியாவுக்கு கூட வந்துட்டு போயிருந்தார். இந்த மெஸ்ஸியோட விசுவாசத்தை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அவரோட அந்த கிரவுண்டில், அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் கிளம்பி வரும்போது மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வர்றது, அவங்க ரெடியாகிற அந்த பிளேயர்ஸ்லாம் ரெடி ஆகிற இடத்துல ஒரு மாதா சுருவம் இருக்குது. அவர் அந்த ஜெபம் பண்ணிட்டு வாழறாரு. ரொனால்டோ அவரோட விசுவாசத்தை பற்றி எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் அந்த ஓப்பனாக ப்ரேயர் பண்ணதா எனக்கு ரொம்ப தெரியல. பட் வந்து இன்றைக்கி நடந்த இந்த நேற்று நடந்த அந்த குவார்ட்டர் ஃபைனல் குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கனாக்கா மெஸ்ஸியோட டீம் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவரோட அந்த அன்னை மரியான் பக்தியாக வந்து கருதப்படுது. இதை வந்து நான் இந்த ஹோலி பைட்ஸில் சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அன்னை மரியாதை வந்து ரொம்ப சாதாரணமாக யாருமே நினச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக தான். அவருடைய நம்பி போனவர், அன்னையை நம்பியவர் கைவிடப்படாருன்னு சொல்கிற மாதிரி முக்கியமானது இது. அதனால தான் வந்து இந்த இதை நான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.